வணக்கங்க. இப்போ புதுசாக ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து 3 கண்ட்ரோல்டு எக்ஸ்ப்ளோஷன்ஸை வந்து அந்த இதை வந்து வச்சு ட்ரிகர் பண்ணி ஃப்ரைடே அன்னைக்கு ஏர்லியாகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த ஃபேமிலி ஹோம் அந்த சூசைட் பாம்பர் இருக்கான்ல அந்த டெல்லியில் நடந்ததில் அதற்கு காரணமானவனோட வீட்டை வந்து எக்ஸ்ப்ளோசிவ் வந்து இதை வச்சு தகர்த்துருக்காங்க அவன் வீட்டை. அந்த சூசைட் பாம்பர் உமர் அப்படிங்கிறவனோட வீடு வந்து கோயில் அப்படிங்கிற வில்லேஜில் வந்து புல்வாமா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வெளிப்படுத்தியிருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து அங்கே இருக்கிற கார்ஸை வந்து இந்த பொட்டன்ஷியல் அந்த இதுக்காக வந்து அந்த சோர்ஸு அந்த மிஸ்யூஸ் பண்ணப்பட்டிருக்கா அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ்க்காக அந்த இடத்துல அப்படிங்கிறதையும் வந்து அந்த ஆப்ரேஷனை வந்து நடத்தியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து இந்த டெமாலிஷிங் பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய சொந்தக்காரங்க அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களெல்லாம் வந்து இவாக்குவேட் பண்ணிட்டாங்க. அதாவது போக சொல்லிட்டாங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களையும் வந்து இவாக்குவேட் பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸ்ப்ளோஷனை வந்து நடத்தியிருக்காங்க. அந்த பிட்வீன் ஒரு 12:30லேருந்து 2:30 மணி அந்த டைமில் வந்து நடத்தியிருக்காங்க. அக்கம் பக்கத்தில் இருந்த ஹவுசஸ்லாம் சிலதெல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு அங்கே அப்படின்னு அங்கே இருக்கிற ஏரியா மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து ஜம்மு காஷ்மீர் சிஎம் உமர் அப்துல்லா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து வார்ன் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வந்து இனியும் வந்து கோவத்தை தான் அதிகப்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி வந்து டெரரை வந்து ஸ்டாப் பண்ணுறது வந்து இந்த மாதிரி வந்து பண்ண முடியாது அப்படின்னா எப்போவோ இந்த மாதிரி வந்து பண்ணி நம்ம டெரரிசம் வந்து லாங் அவுக்கு முன்னாடியும் இது வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதையும் வந்து அது ரிப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து சொல்லியிருக்காரு ஜம்முவில். இதையுமே அவர் சொல்லியிருக்காரு, இந்த டிசிஷன்ஸ் எல்லாம் நம்ம கையில் ஒன்றும் இல்லை. யார் வந்து அந்த டிசிஷன் எடுக்கிறாங்களோ அது வந்து அதை சக்சீட் ஆகிறாங்களா அந்த டெரரிசம் அந்த இதில் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. ஸ்ரீநகரோட பட்காம் எம்பி வந்து அகா ரகுல்லா மெஹ்தி அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த டெமாலிஷனை வந்து கலெக்டிவ் பனிஷ்மெண்ட் அந்த உமரோட ஆக்டுக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ப்ளோ பண்ணுறது இந்த எக்ஸ்ப்ளோசிவ் வச்சு பண்ணது அவன் வந்து அந்த நட் ரோட்டில் காரை நிறுத்தி அந்த டிராஃபிக் அந்த எப்படி ரெட் ஃபோர்ட்டில் வந்து பிளாக் பண்ணணும் அதே மாதிரி தான் அதுக்கு தான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிளாஸ்ட்டில் வந்து 13 பேர் இறந்துட்டாங்க, நிறைய பேர் இன்ஜூரும் ஆயிருந்திருக்காங்க. ஃபரீதாபாத் பேஸ்ட் டாக்டர் என்ன ஆயிருக்கான்னா எஸ்கேப் ஆயிருந்திருக்கான். அவனோட அசோசியேட்ஸ் எல்லாம் வந்து அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை வந்து அந்த அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ஜெய்ஷ் இ முகமதோட டெரர் மாடியூலோட வந்து இவனுக்கு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வந்திருக்கு. அதாவது என்டையர் ஃபேமிலியவே வந்து நம்ம அதை வந்து வீடு இல்லாமல் இருக்கிறது வந்து அதுவும் வந்து காஷ்மீரில் ஹார்ஷாக வின்டர் ரொம்ப ஒர்ஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து ஒரு எவிடென்ஸோ கோர்ட் ஆர்டரோ இல்லாமல் எந்த ஒரு லாவும் இதுவும் இல்லாமல் அட்டாக் பண்ணுறது அப்படிங்கிறது ஆக்ட் ஆஃப் க்ரூவல்ட்டி அப்படின்னு வந்து மேதி அப்படிங்கிறவர் வந்து சொல்லியிருக்காரு. சரியான குற்றவாளியை வந்து நீங்கள் வந்து பிடிங்க, அதுவும் லாஃபுல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்து என்னென்னா இன்ட்ரோகேட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இல்லீகலாக வந்து நம்ம டெமாலிஷ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு அமைதியை வந்து கொண்டு வராது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. அதை திரும்பி வந்து அது காஷ்மீரை வந்து பின்னோக்கி தான் இழுக்கும் அது அப்படிங்கிறதையும் வந்து அது சொல்லியிருக்காரு. பிடிபி சீஃப் வந்து மெஹபூபா அப்படிங்கிறவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து அந்த குற்றவாளிகளுக்கு எதிராக செயல்படணும் டெரர் அட்டாக்கு அந்த இதில். ஆனால் வந்து அவங்க ஃபேமிலி வந்து அந்த மாதிரி வந்து பனிஷ் பண்ணுறது அது வந்து அன்அக்செப்டபிள் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மெஹபூபா இதையும் சொல்லியிருக்காங்க என்னென்னா, நாங்கள் வந்து இந்த ஆக்ஷன் எடுக்கிறாங்கல்ல அதுக்கு என்றைக்குமே கிடையாது இந்த டெரரிஸ்ட் அட்டாக் இன்வால்வ் ஆனவங்க. ஆனால் வந்து அதில் வந்து டார்கெட் பண்ணுறாங்கல்ல அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு அப்புறம் ரிலேட்டிவ்ஸ் பேரண்ட்ஸு சிப்ளிங்ஸு அதெல்லாம் வந்து அதுக்கு அகெயின்ஸ்டாக தான் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இது படுகம் அப்படிங்கிற அந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அவங்க. இனியும் இந்த டெல்லி பிளாஸ்ட் பற்றி ஒரு சில விஷயங்கள் வந்திருக்கு. அது அடுத்த வீடியோவில் போடுறேங்க நான். இந்த மாதிரி இந்த டெமாலிஷ் பண்ணதுனால வந்து அந்த டெரரிசம் வந்து ஒழிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. இது வந்து இண்டிவிஜுவல்ஸ் ஒவ்வொருத்தருமே நம்ம நாடு அப்படிங்கிற அந்த இதில் வந்து செயல்படணும். இவங்க வந்து அந்த ஜெய்ஷ் இ முகமது அந்த இதில் வந்து ஹேண்ட்லர்ஸோட கண்ட்ரோலில் இருக்காங்க. பிரெயின் வாஷ் பண்ணப்பட்டு இருக்கும்போது அதனால தான் இது மாதிரிலாம் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the bell icon and press the all option. Thank you.